மாத கடைசியில் பணம் இல்லாத நேரத்தில் செல்போனை எடுத்து ஜிபேவை பார்த்தால் எங்கே எல்லாம் பணமும் செலவு செய்தோம் என்பது நமக்கே நினைவிருக்காது. ஆனால் அந்த செலவுகளை எல்லாம் கணக்கு போட்டு நீங்கள் இவ்வளவு ரூபாய் உணவுக்காக செலவு செய்திருக்கிறீர்கள், இவ்வளவு ரூபாய் பயணத்திற்காக செலவு செய்திருக்கிறீர்கள் என்ற விவரங்களை நம்மிடமே ஒருவர் சொன்னால் எப்படி இருக்கும்? அதையும் AI ஜெமினி சொன்னால் நாம் தினமும் செய்யும் சிறு சிறு செலவுகளை எல்லாம் கணக்கில் வைத்துக் கொள்வது அவ்வளவு எளிதான விஷயமில்லை. காலையில் குடிக்கும் தேநீர், மதிய உணவு, பயணச் செலவு, ஆன்லைன் ஷாப்பிங் என ஒவ்வொரு நாளும் பல பரிவர்த்தனைகள் நடக்கின்றன. மாதம் முடிந்த பிறகுதான் இவ்வளவு பணம் எங்கே செலவானது என்று நம்மில் பலரும் யோசிப்போம். ஆனால் இனி நம்முடைய செலவுகளை நாமே கணக்கு போட்டு பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நாம் செய்யும் பண பரிவர்த்தனைகளை அடிப்படையாக வைத்து நம்முடைய செலவு முறையை AI மூலம் ஆய்வு செய்து தகவல்களை வழங்கும் புதிய வசதியை கூகுள் பே அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுவரையில் பணம் அனுப்புவதற்கும் பெறுவதற்கும் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த கூகுள் பே இனி நம்முடைய தனிப்பட்ட நிதி ஆலோசகராக மாற இருக்கிறது. ஆஸ்க் ஜிபே எனப்படும் இந்த புதிய வசதி நம்முடைய செலவு பழக்கத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ற தகவல்களை வழங்குகிறது. இந்த வசதியை இயக்கிய பிறகு உங்களுடைய பண பரிவர்த்தனை வரலாற்றை AI ஆய்வு செய்து உணவு, ஷாப்பிங், பயணம், மின்சார கட்டணம், பொழுதுபோக்கு என எந்த பிரிவில் எவ்வளவு செலவு செய்துள்ளீர்கள் என்பதை PIE சார்ட் மூலமாக அழகாக விளக்கம் அளிக்கும். கடந்த மாதம் நாம் எவ்வளவு செலவு செய்திருக்கிறோம், எந்த வகையான செலவு அதிகமாக இருக்கிறது, நம்முடைய செலவு முறையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது போன்றவற்றை AI மூலம் தெரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, ஒருவர் ஒரு மாதத்தில் உணவுக்காக அதிகமாக செலவு செய்திருக்கிறார் என்றால் அவர் செய்துள்ள பரிவர்த்தனைகளில் இருந்து அந்த செலவு முறையை AI அடையாளம் கண்டு கடந்த மாதத்துடன் ஒப்பிடும்போது உணவுக்கான செலவு அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்ட முடியும். மேலும் பணத்தை எப்படி சிறப்பாக சேமிப்பது, SIP என்றால் என்ன, சிபில் மதிப்பெண் என்றால் என்ன போன்ற நிதி தொடர்பான பொதுவான தகவல்களையும் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். இதுவரை நம்முடைய செலவுகளையே நாம் கணக்கிட்டு எங்கு அதிகமாக செலவு செய்கிறோம் என்பதை கண்டுபிடித்து வந்தோம். இப்போது அந்த வேலையின் ஒரு பகுதியை செயற்கை நுண்ணறிவு செய்ய தொடங்கியுள்ளது. கையில் இருக்கும் பணத்தை கணக்கு போடுவதிலிருந்து அந்த பணம் எங்கே செல்கிறது என்பதை செயற்கை நுண்ணறிவு நமக்கே சொல்லும் நிலை வரை தொழில்நுட்பம் வந்துவிட்டது.